எழுப்பதுக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்தியாவின் எழுப்பதுக்கு ஜெபம் பண்ணுங்க, எலெக்ஷன் வருது ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் நல்லது. இது ஆரம்ப கட்ட ஜெபங்கள். இதுல நீங்க உட்கார்ந்துட கூடாது. ஆனா ஆவனா எழுதுவது நல்லது, அதான் அடிப்படை. ஆனா எப்ப பார்த்தாலும் அதை எழுதி கொண்டிருந்தாலும் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அடுத்த லெவலுக்கு நீங்க போகணும். அடுத்த லெவல் இனி ஒருவர் சொல்லி அல்ல, நீங்களே ஜெபிக்க பழகணும். உங்கள் ஜெபம் தேசத்தை அசைக்கணும், உங்கள் கிராமத்தை அசைக்கணும், உங்கள் சபையை அசைக்கணும், உங்கள் குடும்பத்தை அசைக்கணும், உங்கள் தெருவை அசைக்கணும். அதான் வேதம் சொல்லு. அவர் ஜெபம் பண்ணின போது அவர் கூடியிருந்த இடம் அசைந்தது, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. இரண்டாவது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியின் வரங்கள் இறங்கி வரணும். உங்கள் கைகளை கர்த்தர் தம்முடைய வல்லமையிலே நிரப்பணும். மூணாவது காரியம் பாருங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இனிமேல் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 9:40 சொல்லுகிறது, பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் மறுபுறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களை